ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இறக்குமதி தொழில் அதில் ரிஸ்க் இல்லாமல் கிடையாது. எந்த தொழிலையுமே ரிஸ்க்கு இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அப்படி தானே? அதே மாதிரி தான் இறக்குமதி தொழிலையும் சவால்களும் ரிஸ்க்குகளும் அதிகமாக இருக்க தான் செய்யுது. அது என்னென்ன ரிஸ்க் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். முதல் ரிஸ்க்கு, நீங்கள் குட்ஸை வாங்க போகிறது அப்ராடில் இருக்கிற ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, சைனாலேருந்து ஒரு குட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் யாருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் சப்ளையர், ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கலாம், இல்லை சப்ளையராக இருக்கலாம். அவங்களுக்கு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் பே பண்ணும்போது நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேமெண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இந்த ரிஸ்க்கு, நீங்கள் தவறான ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முழு பணமும் போயிடும். ஏன் அப்படின்னா, சைனா மாதிரி கண்ட்ரிலலாம் பேமெண்ட் டேர்ம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, 70% அட்வான்ஸு, இல்லைன்னா 30% அட்வான்ஸ், அண்ட் தென் 70% பிஃபோர் டெலிவரி அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போது ஃபுல் பேமெண்ட்டையும் பண்ணால் தான் குட்ஸே நாங்கள் டெலிவரி பண்ணுவோம், ஃபேக்ட்ரியிலேருந்து நாங்கள் எடுக்கவே விடுவோம் அப்படின்றது தான் சைனா மாதிரி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேமெண்ட் டேர்ம். அப்போது நீங்கள் ஃபுல்லாகவே ஃபண்ட்ஸை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. அப்போது அந்த மேனுஃபேக்சரர் ஒரு ஜென்யூனான மேனுஃபேக்சரரா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பு. தவறாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முழு பணமும் பறி போயிடும். அதனால் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது இதுதான் ரிஸ்க் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது, அதுலேயே அடுத்தது ரிஸ்க், செகண்ட் ரிஸ்க் என்னென்னா, ஒருவேளை அவங்க ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் சப்ளையராக இருந்தால் கூட, இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு சம் குட்ஸ் வந்து டிஃபெக்டிவாக அனுப்பிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட்ஸை அனுப்பியிருக்காங்க, ஆனால் அந்த குட்ஸை எப்படி அனுப்பிட்டாங்க அப்படின்னா, டிஃபெக்டிவாக அவங்க சில சமயங்களில் அனுப்பிடலாம். அதுக்கு அப்புறமா அந்த குட்ஸில் நீங்கள் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத திரும்ப அவங்கக்கிட்ட இன்டிமேட் பண்ணணும். இன்டிமேட் பண்ணதுக்கப்புறமா அவங்க அதில் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, தென் அவங்க என்ன பண்ணணும்னா, அங்கேருந்து திரும்ப உங்களுக்கு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணியும் தரணும். அப்போது இந்த மாதிரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப அகெயின் ஷிப்பிங் நம்ம பண்ணும்போது ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை யார் இந்த ஷிப்பிங் காஸ்ட்டை பேர் பண்ணிப்பாங்க அப்படின்றதெல்லாம் மேக்ஸிமம் இந்த சைனீஸ்லாம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும், இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. அப்போது அந்த குட்ஸை அங்கே இருந்து எடுக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சரியான முறையில் அதை அங்கே ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணி, ஒரு ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை யூஸ் பண்ணி அந்த குட்ஸை நீங்கள் பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குட்ஸு ஒரு நல்ல விதமான டிஃபெக்டே இல்லாத ஒரு குட்ஸாக உங்கள் கையில் வந்து கிடைக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரிஸ்க்கும் அதில் இருக்குது. குட்ஸை, தவறான குட்ஸை உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம். அதனால் இதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ரிஸ்க்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ குட்ஸ் நல்லாவே குவாலிட்டியான குட்ஸே அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாட்டரில் அடுத்தது சீல டிரான்சிட் ஆக போகுது. இப்போ வாட்டர் ரிஸ்க் இருக்குது. வாட்டர் ரிஸ்க் அப்படின்றது, இது நம்ம ஆக்சிடெண்ட் அப்படின்றது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகிடும், அப்படி தானே? அதே மாதிரி தான் ஏதோ ஒரு ஷிப்மெண்ட்டில் எதிர்பாராத விதமாக நீங்கள் ஒரு 30 lakhs ஒரு கண்டெய்னர் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக சீல போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகும், அப்படி தானே? அந்த லாஸை தவிர்க்கிறதுக்காண்டி என்ன பண்ணணும்னா, எப்போவுமே இன்சூரன்ஸ் எடுத்துக்கிடணும். அந்த மெரைன் இன்சூரன்ஸ் எப்போவுமே எடுத்துக்கிடணும். அப்போ அந்த மெரைன் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு அது உடனே அந்த அமௌண்ட்டு லாஸ் ஆன அந்த அமௌண்ட் உடனே கிடச்சிங்கிறது கிடையாது. அது டிபெண்டிங் அப்பான் த இன்சூரன்ஸ் கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. மேபி உங்களுக்கு ஒரு 2 months ஆகலாம், 3 months ஆகலாம். சில கேசஸில் 1 year கூட ஆயிருக்குது அந்த அமௌண்ட்டை திரும்ப நம்ம வாங்குறதுக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு. அதனால் இந்த ஒரு ரிஸ்கையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வாட்டர் ரிஸ்க் இருக்குது. இதுக்கப்புறமா
நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா கஸ்டம்ஸ், இப்போ கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணுவாங்க குட்ஸை தரவா. உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது சைனீஸ் சப்ளையர்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் கையிலையும் நீங்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்றதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்ஸையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது இல்லீகல் குட்ஸ் உள்ளே இருக்குதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இதுக்காக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேக்கேஜிங்கை உடச்சி பார்க்கலாம். அந்த பேக்கேஜிங்குள்ளே இருக்கிற அந்த குட்ஸ் எல்லாம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் சில குட்ஸை வைக்காமல் விட்டுறலாம் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா. இந்த மாதிரி எந்த நாள் நடக்கும். அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா உங்களுக்கு குட்ஸு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி அந்த கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போதும் ஒரு அபாயங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போது அந்த கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த குட்ஸு உங்களுக்கு அடுத்தது இன்லேண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகி நம்ம நாட்டு போர்ட்டில் இருந்து உங்கள் பிளேஸுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு திரும்ப அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா ஒரு ட்ரக்லையோ இதுலையோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய பிளேஸுக்கு அதை எடுத்துகிட்டு வரோம். அப்போது அங்கேயும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான ரிஸ்க்குகளை கடந்து தான் உங்களுடைய குட்ஸு உங்களுக்கு கையில் கிடைக்கும் இறக்குமதி தொழிலில். இன்னொரு முக்கியமான ஒரு ரிஸ்க் இருக்குது. இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபாரினுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், திடீர்னு ஒரு வைரஸ்லாம் வந்திருக்கு, அந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இல்லை ஏதோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், 2 நாடுகளுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டைகள் வந்துடலாம். இல்லை ஏதோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் காரணமாக என்ன ஆகலாம் அப்படின்னா நாங்கள் ஷிப்மெண்ட்டை இப்போ பண்ண முடியாது, நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். அது திரும்ப எத்தனை மாதம் கழித்து திரும்ப அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி நம்ம அலோவ் பண்ணுவாங்க இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது உங்கள் பேமெண்ட் இப்போ அங்கே போயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப அவன்கிட்ட ரீஃபண்டு கிளைம் பண்ணணும். அவன் கொடுப்பானா இல்லையான்றதும் நமக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீங்கள் 4 months வெயிட் பண்ணுங்கள், 5 months வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சொல்லிடலாம். இந்த மாதிரி பல விதமான ரிஸ்க்குகள் இருக்குது. இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கும் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இத்தனை ரிஸ்க்கு இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்குது. இதை தாண்டி தான் ஒரு குட்ஸை ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். இது சும்மா நம்ம ஒரு கடையில் போய் நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வர விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணி அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வச்சுருக்கிற கேபிட்டல், அதை நீங்கள் அஃபோர்டபுள் டு லூஸ், அது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், எனக்கு பெரிய ரிஸ்கில் மாட்டிக்கிட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபண்டை வச்சு தான் இந்த மாதிரி இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் இறங்கணும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், உங்கள்கிட்ட ஒரு 1 crore இருக்குது அப்படின்னா அந்த 1 கோடியை எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஒரு ஷிப்மெண்ட்டில் நான் பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோத்தையும் வச்சு ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்குன்ட்டு. அதில் ஏதாவது ஒரு ரிஸ்கில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிருவீங்க. அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு 1 crore வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10% எடுத்து ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs நீங்கள் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை இம்போர்ட் பண்ணி இங்கே அது ஏதாவது ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் செய்யணுமே ஒழிய கடன் வாங்கி செய்கிறதோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் எடுக்கிறதோ இதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னா இறக்குமதி தொழில் அப்படின்றது நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றது. இதெல்லாம் நல்லா மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய நிறுவனம் நாங்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சோர்சிங் ஏஜெண்ட்டாக இருக்கோம். அதாவது நாங்கள் எங்களுடைய டீமை யூஸ் பண்ணி நாங்கள் சைனாவிலேருந்து குட்ஸை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம டெலிவரி கொடுக்குறோம். சோர்சிங்கும் பண்ணுறோம், ஷிப்பிங்கும் பண்ணுறோம், அண்டு டெலிவரியும் நாங்கள் கொடுக்குறோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே இன்னொரு வீடியோவில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன் கீழே, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் சர்வீசஸ் டு இம்போர்ட் குட்ஸ் ஃப்ரம் சைனா அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளுடைய சர்வீஸை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் எங்ககிட்ட சர்வீஸ் எடுத்தாலும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் இருக்குது. ரிஸ்க் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் கிடையாது. அதனால் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் யாரை தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரரை தான் காண்டாக்ட் பண்ணணும். அதுக்கு எங்களுடைய குழு நாங்கள் உதவி செய்வோம். ஏன்னா நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே தான் நாங்கள் இருப்போம். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் நடக்கும். அதனால் அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட தான் அவர் தான் ரெஸ்பான்சிபிள். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? குட்ஸை நம்ம யார்கிட்ட வாங்குகிறோமோ அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அதேமாதிரி சீலை இங்கே வரும்போது
அந்த சீல் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த வாட்டர் ரிஸ்க் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நம்ம டீமில் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து கிளைம் பண்ணுறது அந்த ஒர்க்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் யாரோ நம்ம டீமில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஃபைனலாக குட்ஸு இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் அது உங்கள் நேம்லேயுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா என்னுடைய ஓன் இம்போர்ட் லைசன்ஸ் இருக்குது, அது மூலமாகவும் நான் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நம்மளுடைய நிறுவனம் மூலமாக நீங்கள் இம்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ரிஸ்க்கு எல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஸ்க்கை கிளைம் பண்ணக்கூடிய நபர்களையும் நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். ஒன்று சைனீஸ் மேனுஃபேக்சரர் ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, ரெண்டாவது வாட்டர் ரிஸ்க்குக்கு நம்மளுடைய சிஹெச்ஐ ஏஜென்ட்டு யார் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்களோ, யார்கிட்ட நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்த்துப்பாங்க. அண்ட் தென் மூணாவது கஸ்டம்ஸ். இங்கே கஸ்டம்ஸ் வந்த பிறகு கஸ்டம்ஸ் கூட குட்ஸை செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு அதில் ஒரு 4 குட்ஸை எடுத்துக்கலாம். இல்லை சம்திங் எதனாலும் அதாவது டெஸ்டிங்காண்டி எடுத்து பார்க்கலாம். திரும்ப அந்த பேக்கிங் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதெல்லாமே நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ எங்களுடைய ரூல் என்ன அப்படின்னா, உங்களுக்கான குட்ஸை நாங்கள் நம்ம டீம் மூலமாக அங்கே இருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கான பலவிதமான ஒரு பாதுகாப்பாக கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். உங்களுக்கு கையில் கிடச்சதுக்கப்புறம் அதில் என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கன்சர்ன்டு டீம்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய குரூப் மூலமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கணும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னுடைய கிளையண்ட்டு, அதாவது இம்போர்ட் சம்மந்தமாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெய்டு கிளையண்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணார். அவர் என்ன அப்படின்னா, சைனாலேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஜாயின் பண்ண ஒரு பெய்டு கிளையண்ட்டு. அவருடைய அவருக்கு நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணார். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த பெய்டு கிளையண்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்றுமதியும் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்கிட்ட டிஸ்கஷனுக்காக வந்தது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏற்றுமதியும் அவர் ஆல்ரெடி செஞ்சாராம். எந்த கண்ட்ரிக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஸ்ரீலங்காவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெரிஷபிள் ப்ராடக்ட் அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு பையரை, அந்த ஸ்ரீலங்கன் பையரை அவர் நேரடியாக மீட் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்ரீலங்காவுக்கே நேரடியாக போய் அவரை மீட் பண்ணி தான் அவர் அந்த ஆர்டரை எடுத்திருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷிப்மெண்ட்ஸ் அவருக்கு கரெக்டாக பேமெண்ட் வந்துச்சான். 4 ஷிப்மெண்ட்டுக்கு கரெக்டாக பேமெண்ட் வந்திருக்குது. அடுத்தது 5வது ஷிப்மெண்ட்டு பண்ணும்போது அவர் குட்ஸை அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் பேமெண்ட் எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் அந்த நபரை கான்டாக்டும் பண்ண முடியல. அண்ட் தென் ஸ்ரீலங்காவில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபரை யூஸ் பண்ணி அவர் அந்த லொக்கேஷனில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அந்த நபரை போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல அந்த ஆஃபீஸும் இல்லை, அந்த நபரும் இல்லை. அப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்துச்சான், இவர் சீட் பண்ணப்பட்டுட்டாரு அப்படின்ட்டு, ஏமாற்றப்பட்டாரு அப்படின்ட்டு. அவர் சொன்ன இந்த ஒரு இன்சிடெண்ட்ல இருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். ஏற்றுமதி தொழில் அப்படின்றது ஒரு ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸ். அதுவும் குறிப்பாக பேமெண்ட் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யாரையுமே நம்பக்கூடாது ஏற்றுமதி தொழில் செய்யும்போது. ஏன்னா அந்த பையருங்கிறவர் ஃபாரினில் இருக்கார். ஒரு தடவை நல்லா பண்ணார், 2 தடவை நல்லா பண்ணார், 3 தடவை நல்லா பண்ணார், 4 தடவை நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரை எடுத்துகிட்டு அண்ட் தென் அவங்களுக்கு நீங்கள் குட்ஸை அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேமெண்ட் வரலன்னா மிகப்பெரிய நஷ்டமாயிடும். அதனால் இந்த ஏற்றுமதி தொழில் இதை பொறுத்த வரைக்கும் யார் நல்லவங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட கரெக்டாக அட்வான்ஸ் பேமெண்ட் கொஞ்சமாவது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அகெயின்ஸ்ட் பிஎல் காப்பிக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை சரியாக கொடுக்குற அந்த நபர் தான் யாருன்னா நல்லவர் அப்படின்னு நம்ம இந்த ஏற்றுமதி தொழிலில் நம்ம சொல்லலாம். யாரையுமே பிலீவ் பண்ணாதீங்க. எத்தனை ஷிப்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணாலும் சரி, பேமெண்ட்டு வாங்காமல் ஓகே 4-5 ஷிப்மெண்ட் நல்லா கொடுத்துருக்காரு, அடுத்த ஷிப்மெண்ட் நம்ம அவர்கிட்ட பேமெண்ட் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை விட்டுருங்க.
எத்தனை ஷிப்மெண்ட் நீங்க பண்ணாலும் சரிதான். உங்களுடைய அந்த பேமெண்ட் டெர்ம்ல இருந்து நீங்க மாறவே கூடாது. யாரையும் நம்பவும் செய்யாதீங்க. இந்த ஏற்றுமதி தொழில்ல. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆ நம்மளுடைய என்னுடைய அந்த பெய்டு கிளையன்ட் அவரு சொன்ன இந்த ரியல் இன்சிடென்ட் நான் உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால நீங்களும் ஒரு விழிப்புணர்வோட கவனமா இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம சேனல் மூலமா நீங்க ஏற்றுமதி தொழில் உங்க வீட்ல இருந்தே கத்துக்க முடியும். நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க கத்துக்கலாம் அப்படின்றத நான் அந்த என்னுடைய சர்வீசஸ்லாம் என்ன அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி.